கொட்டாயா நீ இருக்கிறிய வாழ கொட்டாயா லாஸ்ட் வீக் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் நம்மளுடைய டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம் அண்ட் ரன்னரப்பான ஜீவிதா இவங்க 2 பேரும் வந்து நல்ல ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட அக்ஷரலக்ஷ்மி, விக்னேஷ், ஸ்ருதி இவங்க எல்லாமே இருந்தாங்க. லாஸ்ட் வீக் முடிஞ்சு இந்த வீக் பார்த்தோன்னா மறுபடியும் இந்த ஜோடி வந்து சிவகங்கையில் உள்ள ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டிடியூஷனில் பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பும் கொடுக்கப்பட்டது. அண்ட் அவங்க கூட சேர்ந்து நம்ம பாலாவும் கேபிஒய் பாலா, அதாவது நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சிட்ருக்க பாலா வந்து பல பேரோட மனசுலையும் இடம்பெற்றிருக்காரு. அவரும் சேர்ந்து இப்போது நம்மளுடைய ஜான் ஜெரோம் அண்ட் ஜீவிதா கூட அந்த ப்ரோக்ராமை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்கான நீ இருக்கிறிய ஓலக்கொட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயன் படத்துலேருந்து அந்த சாங்கு வந்து நம்ம ஜான் அவர்கள் பாடுறாரு. கூட சேர்ந்து நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு சேர்ந்து வைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேறு லெவல் வைப்ரேஷனுங்க. அதுக்கப்புறம் 3 படத்துலேருந்து இது போதுமா அந்த மெலோடி சாங் இருக்கும்ல, நம்ம ஜீவிதா மெலோடி குவீன் இல்லையா. ஸோ ஃபைன் ஆஃப் த வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவார்டும் கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு மெலடி வாய்ஸ்க்காக தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாட்டையும் செலக்ட் பண்ணி இப்போ பாடிட்டும் இருக்காங்க. கூட வந்து இந்த காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாடுறது செம்ம ஒரு வைப்பாக இருக்கும்ல. நமக்கு ஒரு டல்லாக இருந்தால் கூட அந்த ஒரு வைப்பில் இருக்கும்போது நம்மளும் சேர்ந்து பாடுவோம். அவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அவங்க மட்டும்தான் போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க அப்பா அம்மா, அதாவது ஜானோட அப்பா அண்ட் நம்ம ஜீவிதாவோட அம்மா, இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அண்ட் ஜான் ஜெரோம் அண்ட் ஜீவிதா வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. சூப்பர் சிங்கர்லேருந்தே இவங்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு ஏற்கனவே ஜீவிதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு கூட இவங்களுடைய நட்பு வந்து நீடிச்சிட்டே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.